Hi students, good evening. Today important 2 marks பார்ப்போம். Exercise 2.2ல இருந்து சரிங்களா? Exercise 2.2ல 4 and 5 வந்து important 2 marks. இந்த செக்ஷன் இந்த எக்ஸசைஸில் 5 மார்க்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுவும் இல்லை சரிங்களா? ஓகே, கவனிங்க. இந்த ஃபோர்த் கொஸ்டின், இஃப் 13,824 this is equal 2 power a into 3 power b, then find a and b. A and b ஓட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா? ஸோ கொஸ்டின் எடுத்துக்கிடுவோம். இஃப் 13,824 this is equal to 2 power a into 3 power b, this is given question. இதில் a and b ஓட ஃபார்முலாவை வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? யூஸிங் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகே, using the prime factorization tree. ஓகே, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்னடா? ஒரு கொஸ்டின் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது, எவ்வளோ பிக்கஸ்ட் நம்பராக இருந்தாலும் சரி, ப்ரைம் நம்பர்ஸ் ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக அதை ஃபேக்டரைஸ் பண்ணி சொல்ல முடியும் சரிங்களா? அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன? ப்ரைம் நம்பர்ஸ் 2, ப்ரைம் நம்பர்ஸ் என்னது? 2, 3, 5, 7, 11, this likes. ஓகே, ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன பாருங்கள். ப்ரைம் நம்பர்ஸ் 2, 3, 5, 7, 11 எக்ஸட்ராஸ். இதே போல் ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் என்னது? ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, ஸோ அந்த ப்ரைம் நம்பர்ஸால் மட்டுமே டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே நமக்கு கொஸ்டின்லேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க. 2ஆலையும் அண்ட் 3ஆலையும் தான் இதை டிவைட் பண்ண போகிறோம். ஹவு many 2s, எத்தனை 2ஆல் அகைன் அண்ட் அகைன் நம்ம ரிப்பீட்டடாக டிவைட் பண்ணுறோமோ அத்தனை கவுண்டிங்கை தான் இந்த பவரில் போடுவோம். 2 பவர். ஓகே, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 8 இருக்குது. 8ஐ ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி வரும்? ப்ரைம் ஃபேக்டர்ஸ், அதாவது 2 into 4. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு 4ஐயும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும்? 2 into 2. ஓகே, ஸோ இங்கே இருக்க 2 எல்லாமே என்னது தான்? ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இதை எப்படி எழுதுவீங்க? ஹவு டு யூ ரைட் திஸ்? இந்த 8ஐ 2 power 3ன்னு எழுத முடியும். 2 power 3. எஸ், எப்படி? 2 into 2 into 2. This is 2 power 3. ஓகே, ஸோ இதே போல் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்க இந்த பிக்கஸ்ட் நம்பரை ப்ரைம் நம்பர்ஸ் 2ஆலையும் 3ஆலையும் அப்படியே ரிப்பீட்டடாக நம்ம டிவைட் பண்ணி, அதாவது ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். அதில் ஹவு many 2s கம்மிங் அண்ட் ஹவு many 3s ஆர் கம்மிங்னு கவுண்ட் பண்ணி அதை பவரில் எழுத போகிறோம் சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். 13,824 இதை நீங்கள் தனியாலாம் எடுத்தெல்லாம் டிவைட் பண்ண வேண்டாம்டா. சிம்பிளாக இன்னக்குள்ளே அப்படியே டிவைட் பண்ணுங்கள். ஓகே, 2 ஃபேக்டர்ஸ் தான். ஸோ 4 ஈவன் நம்பரில் ஃபினிஷ் ஆகுது. அப்போ 2ஆல் டிவைட் பண்ண முடியும். 13 6 டைம்ஸு, ரிமைனிங் 1 18 9, அடுத்து 2 1 டைமு, 4 2 டைம்ஸ். இப்போ 6,912 இருக்குது. ஸோ இதுவும் என்னது? ஈவன் நம்பரில் தான் முடியுது. 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 6 3 டைம்ஸ் 2 போகும். இங்கே 9ல் 4 டைம்ஸ் போகும். ரிமைனிங் 1 இருக்கும். அந்த 1 இங்கே வச்சிங்கன்னா 11. 11ல் 10 5 டைம்ஸ் 2 போகும். அண்டு ரிமைனிங் 1. ஸோ லாஸ்ட்டாக 12 இருக்குது. 6 டைம்ஸ் 3,456. இப்போ இதையும் 2ஆல் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 1,728 வரும். அண்டு 2ஆல் இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். 864. 17னா 8 டைம்ஸ் போகும். ரிமைனிங் 1 12 6 டைம்ஸ் போகும். இந்த லாஸ்ட் 8 வந்து என்னது? லாஸ்ட் 8 வந்து 2 டைம்ஸ், சாரி 4 டைம்ஸ். ஓகே, 4 into 2 8. ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இந்த 864ம் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 432. ஸோ 432க்கு 2 மல்டிபிள்ஸில் ஃபேக்டர்ஸ்னால் 2 into
216. இப்போ 216 இதையும் 2ஆல் பண்ணலாம் 108. இதையும் 2ஆல் பண்ணால் 54. 54 2ஆல் டிவைட் பண்ணால் 27. லுக் அட் ஹியர் 27 7ல் முடியுது ஆட் நம்பர். இப்போ நம்ம இந்த இடத்துல தான் என்னது 2ஆல் டிவைட் பண்ண முடியாது 3. ஓகே, ஸோ 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன வருது 9. அண்ட் 9ம் என்னது 3 × 3 9. ஓகே, சரி. இப்போ இந்த சைடில் உள்ள இந்த 2 2 2 எக்ஸெட்ரா 2s அண்ட் ஹவு மெனி 2s கம்மிங் கவுண்ட் பண்ணுவோமா 1 2 3 4 5 6 7 8 9 2s மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக 3 3s இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பேட்டர்னில் எழுதுங்க. இங்கே பாருங்கள், the biggest number given number 13,824, this is equal 2 வந்து 9 times மல்டிபிள் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ட்டு 3 வந்து 3 times மல்டிபிள் பண்ணி இப்படி எழுதியாச்சு. ஓகே, now 2 power 9 இன்ட்டு 3 power 3. ஓகே, அண்ட் நம்பர் ஆஃப் 2s எத்தனை இருக்கோ அதை வந்து பவரில் போடுங்க. அண்டு நம்பர் ஆஃப் 3 எத்தனை இருக்குது 3 இருக்குது, பவரில் 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, திஸ் given number is equal to 2 power a into 3 power b தானே. ஸோ அதை ஈக்குவல் பண்ணுங்கள். அப்போ a, therefore a value is 9 and b value is 3. ஓகே, புரிஞ்சதா? ஜஸ்ட் சிம்பிள் 2 மல்டிபிள்ஸ் அண்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ட்ரீனா ரொம்ப சிம்பிள் தான். 2 மல்டிபிள்ஸ் 3 மல்டிபிள்ஸ் அதை மிஞ்சினா 5 மல்டிபிள்ஸ் 7 மல்டிபிள்ஸ் தான் வரும். இந்த 4 டேபிளில் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வரும். ஓகே, the next question, 5th question பாருங்கள். if p1 power x1 plus p2 power x2 plus p3 power x3 into p4 power x4, this is equal 1,13,400 கொடுத்துருக்கு. when this p1 p2 p3 p4 are prime numbers. இந்த p1 p2 p3 p4ங்கிறதெல்லாம் prime numbers in ascending order. அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும்னு இருக்காங்க. அப்போ p1 p2 p3 p4ங்கிறது அசெண்டிங் ஆர்டர்னா 2 3 5 7 இருக்கலாம், இல்லைனா 3 5 7 9 இருக்கலாம். இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர்ஸில் இருக்கும். அண்ட் x1 x2 x3 x4s ஆர் இண்டிஜர்ஸ். எஸ், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் பார்த்தோம்ல, என்ன இருந்தது 2 power 9 இன்ட்டு 3 power 3ன்னு இருந்தது. அந்த பவரில் வர்ற நம்பர்ஸ் வந்து இண்டிஜர்ஸ் தாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே மேலே பவரில் இருக்க x1 x2 x3 x4 எல்லாமே இண்டிஜர்ஸ். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் p1 p2 p3 p4 அண்ட் x1 x2 x3 x4 இதோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேயும் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ட்ரீயை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இஃப் கிவன் கொடுத்துருக்கதை எழுதுங்க. p1 into p2 into p3 into p4 equal to 1,13,400. கிவன் கொடுத்துருக்குது p1 power x1 p2 power x2 p3 power x3 p4 power x4. ஓகே, இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, கிவனில் கொடுத்தது தான் எழுதுகிறோம். p1 p2 p3 p4s are primes in ascending order and x1 x2 x3 x4s are integers. ஓகே, யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ட்ரீ. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அதே போல் தான். ஓகே, இங்கே என்னென்ன ஃபேக்டரைசேஷன்ஸ்லாம் வருங்கிறத பார்ப்போம். ஓகே, என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2ஆல் எஸ் 0ல் முடியுது, அப்போ ஈவன் நம்பர்ஸ் தான். 2ஆல் டிவைட் பண்ண முடியும் அண்டு 56,700 வருது. அடுத்து அகெயின் 2ஆல் 28,000 சம்திங் அண்ட் அகெயின் 2ஆல். அண்டு இங்கே பாருங்கள், இந்த 3 times 2ஆல் டிவைட் பண்ண அடுத்து நமக்கு 14,175ன்னு 5ல் முடியுது. 5னா ஆட் நம்பர். ஸோ அப்போ 5ஆல் இல்லை 3ஆல் டிவைட் ஆகணும். ஸோ நம்ம 3ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். 14ல் 4 times போகும், ரிமைனிங் 2 21 7 times. அடுத்து 7ல் 2 times போகும், ரிமைனிங் 1 15 லாஸ்ட் வருது. அப்போ 15 வருதா, அப்போ 3ஆல் டிவைட் ஆகும். 3 இன்ட்டு டிவைட் பண்ணிடுங்க. அகைன் இங்கேயும் 3ஆல் டிவைட் ஆகுது அண்ட் நெக்ஸ்ட்டும் 3ஆல் டிவைட் ஆகுது அண்டு அகெயின் 2 3ஆல். ஓகே, இந்த லாஸ்ட்டு பாருங்கள் 175 இருக்குது. திஸ் இஸ் 3ஆல் டிவைட் ஆகாது. ஓகே, 5 times போனாலும் ரிமைனிங் 2 இருக்கும், 25 வரும்.
ஸோ 5 ஆல் டிவைட் ஆகும். ஸோ 5 into 35 175 அண்ட் நெக்ஸ்ட்டு 35 5 into 7 இது பண்ணலாம். ஸோ இப்போ டோட்டலாக என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ்லாம் இங்கே வந்திருக்கு? 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, 5 7. ஸோ இந்த 4 நம்பர்ஸ் வந்துருச்சா? ஸோ இந்த 4 நம்பர்ஸையும் நம்ம எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். அந்த மல்டிபிள்ஸில் போட்டு எழுதுங்க. 1,30,400 which is equal 2 into 2 into 2 3 times 2 multiples and 4 times 3 multiples வந்திருக்கு. 2 times 5 1 times 7. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே 2 power 3 into 3 power 4 5 power 2 7 power 1 எதோட பவரில் போடுறேன்? நம்பர் ஆஃப் 2 எத்தனை 2 வந்திருக்கு? 3 times, அதான் 2 power 3. 3 வந்து 4 times வந்திருக்கு, அதான் 3 power 4. ஓகே, திஸ் லைக் இதே போல் எழுதுறீங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? P1 power x1 into P2 power x2 into P3 power x3 P4 power x4. அப்போ இதே ஈக்குவலண்ட் பண்ணும்போது என்ன வேல்யூஸ்லாம் தெரிஞ்சிடும் நமக்கு. therefore P1 is 2, P2 is 3, P3 is 5, P4 is 7 and x1 x2 x3 x4 ஓட வேல்யூஸ் அந்த P1 ஓட பவர் என்னது? x1. அப்போ 2 பவர் வந்து 3 ஸோ x1 is 3, x2 is 4, x3 is 2, x4 is 1. ஓகே, புரிஞ்சுதா? சிம்பிள் தான். ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை வச்சு தான் ரெண்டுமே ஒர்க் அவுட் பண்ணுறது. சரிங்களாடா? ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் எக்ஸசைஸ் 2.3ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் என்னென்னு பாருங்கள். 1 3 4 5 6. ஓகே, இது வந்து மாட் செக்ஷன், எம்ஓடி மாட். இதுவும் என்னது தான்? டிவிசிபிள் தான். எல்லாமே டிவிஷன் பேட்டர்ன் தான்டா. சரிங்களா? ஓகே, த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் சச் தட். ஒரு 4-5 சப் டிவிஷன் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 71 is concurrent to x of mod 8. 71 is concurrent to x mod 8. அதாவது இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா 8 டிவிசிபிளாக இருக்கும். சரிங்களா? இங்கே இருக்கிறது என்னென்னா 8 டிவிசிபிளாக இருக்கும். இந்த பக்கம் இருக்க 71 வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 8ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். சரியா? இந்த 71 8ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைனிங் கிடைக்கும் பார்த்தீங்களா? ரிமைண்டர். அந்த ரிமைண்டர் தான் இந்த இடத்துல எக்ஸுங்கிற பிளேஸில் வரணும். ஓகே, திஸ் இஸ் ஜென்ரல் பேட்டர்ன். ஓகே, இதை நம்ம ஜென்ரலாக சொல்லணும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரஃபாக நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். A is concurrent or and mod B. Okay, A is concurrent or mod B. Oddங்கிறது ரிமைண்டர். A is the whole number, given number. இந்த Aவை 8ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ரிமைண்டர் இருந்ததுன்னா ரிமைண்டர் கிடைக்கும். அதுதான் ஆர். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 71 is concurrent to x mod 8. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 71 நம்மளை எதால் டிவைட் 8ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்னடா கிடைக்கும்? 71ல் 8ஆல் டிவைட் பண்ணால் 8 7s are 64. 8 7s are 64. சரிங்களா? அப்போ 71ல் 64 போக ரிமைண்டர் உங்களுக்கு என்ன இருக்கும்? 7 தான் இருக்கும். அப்படி தானே? ஸோ அதை மைண்ட் கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் சைடாக டிவிஷன் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணி பார்க்கும்போது ரிமைண்டர் என்ன இருக்கும்? 7. அந்த 7 தான் இங்கே போடணும். இப்போ வேணால் பாருங்கள், இந்த 7 இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா இதோட சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 64 கிடைக்கும். 64ஐ 8ஆல் டிவைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த அசம்ஷனில் தான் இதை ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ நான் இந்த எக்ஸ் வேல்யூ இஸ் 7.
Okay? Okay. The next question is 78 plus x is concurrent to 3 mod 5. 5 multiples தான், 5 divisible. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். என்னென்னு பாருங்கள், 78 plus x concurrent to 3 mod 5 கொடுத்துருக்காங்க. இந்த 3 அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன வரும், 78 plus x minus 3. This is equal 5 into n. 5 multiples தானே, என்னங்கிறது சம் இன்டிஜர்ஸ். ஓகே, சரி, 5 multiples தானே, அதனால தான் 5 into n. ஓகே, அண்ட் இப்போ இந்த 78ஐயும் 3ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 75. 75 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. திஸ் இஸ் ஈக்குவல் டு 5n இருக்குது. சரி, அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் ஃபார் சம் இன்டிஜர்ஸ், என்னங்கிறது சம் இன்டிஜர். இப்போ 75 ப்ளஸ் எக்ஸ் ஈஸியாக மல்டிபிள் ஆஃப் 5. நான் என்ன சொல்கிறேன், மாட் 5ன்ட்டோம். அப்போ நமக்கு அந்த என்னது 5 டிவிசிபிள் தான், டிவிசன் பை 5 தான், டிவிசிபிள் பை 5. அப்போ இந்த 75 ப்ளஸ் எக்ஸுமே எதாக தான் இருக்கும், மல்டிபிள் ஆஃப் 5ஆக தான் இருக்கும். அப்போ தான் இதை வந்து நம்மளால் 5ஆல் டிவைட் பண்ண முடியும். சரியா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், 5ஆக தான் இருக்கும். ஏன் மேம் 10ஆக இருக்கக்கூடாதா? 10ஆக இருந்தாலும் நம்மளால் 5ஆல் டிவைட் பண்ண முடியும்ல. கரெக்ட் தான். பட் என்னன்னா இங்கே இந்த கொஸ்டினே என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ். குறைந்தது இருக்கிறதே எக்ஸோட வேல்யூ இதுதான், குறைஞ்சதாக இருக்க முடியுங்கிறது. அப்போ 5 மல்டிபிள்ஸ் அப்படிங்கிறதுனால எக்ஸை வந்து நம்ம 5ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ 75ஓட 5 ஆட் பண்ண தானே 80 வரும். 80 வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியும். 80 is a multiple of 5. ஓகே, therefore the least value of x must be 5. ஓகேடா. ஸோ இந்த எக்ஸசைஸ் 2.3 வந்து இந்த டிவிசிபிள் பேஸ் தான் கான்குரண்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். சரிங்களா? இந்த பேசிக்காக இந்த ஒரு கொஸ்டினாவது இன்னைக்கு நடத்திடுவோம் தான். அந்த 2.2ஓட இந்த ஒரு கொஸ்டினை நடத்தியிருக்கேன். நாளைக்கு கிளாஸில் 2.3ஓட ரிமைனிங் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸும் 2.4லையும் 2 மார்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதையும் நாளை கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மேம் ஒர்க் அவுட் பண்ண கொஸ்டின் மட்டும்தான் நீங்கள் டெய்லி வந்து ரிவிஷன் பண்ணணும்னு இல்லை, இது போக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரிகிற கொஸ்டின்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? யூ மஸ்ட் பி டூ இட். டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். மேக்ஸில் சும்மா வாய்ப்பாட்டாக படிக்க முடியாது, ஒர்க் அவுட் பண்ணி பழகணும். சரிங்களா? அப்போ தான் உங்களோட மிஸ்டேக்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது தெரியும். ஓகே, சரி, தேங்க்யூ.